காமாட்சி நாயுடு சார் ஒரு எதிர்க்கட்சி, அவங்க ஒரு மிக பிரதானமான ஒரு பிரச்சனையை பத்தி சட்டமன்றத்துல விவாதிக்கணும், மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு, நீங்க விளக்கங்களை கொடுங்க, அதுக்காக விவாதிப்போன்னு கேட்கறாங்க. ஒரு பயம் இருக்கிறதால தான் அந்த பிரச்சனையை பத்தி இங்க பேசக்கூடாது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்றீங்களா சார்? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. சரி, வழக்கு இருக்கும்போது அந்த வழக்கை பற்றி சட்டமன்றத்தில் வந்து விவாதிக்க பேசக்கூடாதா சார்? பேசக்கூடாது சார். அப்படியா சார்? ஆமாம். எத்தனையோ வழக்குகள் சார் நீதிமன்றத்துல போய்கிட்டு இருக்குங்க, உச்ச நீதிமன்றத்துல. அதை பத்தி எல்லாம் ஏங்க பேசினாரு நம்ம முதலமைச்சர்? கொடநாடு பத்தி எல்லாம் பேசலையா? கொடநாடு பத்தி பேசுவோமா அப்படின்னு எந்திரிச்சு நின்னு பேசுறாரு. அதெல்லாம் வழக்கு இல்லையா? பத்தி எதுவும் ஒரே நிமிஷம் காமாட்சி நாயுடு சார், வழக்கு இருக்கு அப்படின்னா அதை சட்டமன்றத்துல பேசக்கூடாதுன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு இருந்தா அதை சட்டமன்றத்துல பேசக்கூடாதுன்னு ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் இருக்கு மிஸ்டர் காமாட்சி சொல்லுங்க. சும்மா வழக்கு இருக்கா இல்லையா? இன்னும் வழக்கு முடியல. என்ன வழக்கு இருக்கு? இருங்க மிஸ்டர் காமாட்சி நாயுடு. அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் எந்திரிச்சு பேசினாரு? என்ன பேச வழக்கு இருக்கு, அந்த வழக்க பேசுவோமா இந்த வழக்க பேசுவோமான்னு எதற்கு பேசினாரு? முதலமைச்சருக்கு தெரியாம பேசினாரா? அப்படியே பாத்தீங்களா, உடனே அதை புடிச்சுட்டு அந்த பக்கம் போறீங்க. இத பத்தி பேசிட கூடாதுன்னு சட்டமன்றத்தை விட விவாத அரங்கத்துல இன்னும் பயங்கரமே வார்த்தை ஜாலத்துல விளையாடுறாங்க. அவங்க சபாநாயகர் கரெக்டா சொன்னாரு, நீங்க எதிர்கட்சி தலைவர், உங்களுக்கு நேரம் ஒதுக்குறோம், கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டைம் ஒதுக்கப்படும், நீங்க பேசுங்கன்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் அவங்க பதாகையை தூக்கிட்டு வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சட்டமன்றம் நடக்க விடாம அவங்க பண்ணும்போது அப்ப அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க. யாரு மாத்திரம் பதாகையை வச்சிருந்தவங்களை மட்டும் தான். ஏன் சார் அப்படி சஸ்பெண்ட் பண்றாங்க? அவங்க எதிர்ப்பை எப்படி காமிப்பாங்க சொல்லுங்க? எதிர்ப்பை அப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. எதிர்ப்பை அங்க கோஷம் போடுறது அங்க பண்ணலாம்ல. போன வாரம் இதே வேலைய திமுக உறுப்பினர்கள் பண்ணாங்க. கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்தாங்க, கருப்பு பதாகைகள் எடுத்துட்டு வந்தாங்க. வக்பு வாரியத்துக்கு மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு சட்டமன்றத்துக்குள்ள வந்தாங்க. அவங்க மேல திமுக உறுப்பினர்கள், திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்தாங்கல்ல, அவங்க மேல சபாநாயகர் அப்பாவு எடுத்த நடவடிக்கை என்ன சார்? அது ஒரு நாட்டினுடைய ஒன்றிய அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். இது அப்படி அல்ல. ஒரு ஒன்றிய அரசுக்கு எதிராக செய்யற ஆர்ப்பாட்டத்தை சட்டமன்றத்துக்குள்ள நடத்தலாம். ஆனா அதே சட்டமன்றத்துக்குள்ளேயே இருக்கிற ஆளும் அரசுக்கு எதிராக தார்மீக அடிப்படையில ஒரு எதிர்க்கட்சி இருக்கு செஞ்சது பூரா உங்க ஆட்சியில தான் ஊழல் அப்படியே பொங்கி வளைஞ்சிட்டு கிடந்துச்சு. எங்களை பார்த்து அந்த அம்மாவும் பேசுறாங்க, ஊழல் கட்சி பூரா பணத்தை வாங்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்படியே எனக்கு வயிறு எரியுது சார். இந்த மாதிரி எங்க கட்சியை பார்த்து மேடம் இந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன பொய்? பொய் தான். ஊழல் பண்ணி எங்க ஊழலை நிரூபிக்க உங்களால அதெல்லாம் 1000 கோடி ஊழல் அவன் சொன்னா போதுமா? அவன் சொன்னா போதுமா? அது நீதிமன்றம் நிரூபிக்கணும். ஆமாங்க, நீதிமன்றம் நிரூபிக்காம நீதிமன்றம் தான் நிரூபிக்கணும். குற்றவாளி குற்றம் நடந்திருக்குங்கிறது யார் சொல்லணும்? நீதிமன்றம் சொல்லணும், ஈடி இல்ல. ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க? இவ்வளவு எங்களுடைய ஊழல் பண்ணலன்னு நீங்க சொல்லல, நிரூபிக்க முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதத்தான் அவங்க சொல்றாங்க. பாருங்க, நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்ற வழியும் யாரும் குற்றவாளி அல்ல. இப்ப எடப்பாடி ஐயா வந்து அவர் குற்றவாளி இல்ல, புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரே இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்துல இதுக்கு முன்னாடி பண மோசடி அது நடந்ததா இல்லையா? அந்த கேஸ் போச்சா இல்லையா? அதுல தானே அவர் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்தாரு அமலாக்கத்து. ஆமா, நான் பணம் வாங்கினது உண்மைதான், ஆனா நாங்க காம்ப்ரமைஸ்க்கு போயிட்டோன்னு அவரே தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு நாங்க காம்ப்ரமைஸ்க்கு போயிட்டோன்னு தான் நீங்க வாதாடுனீங்க. தவறு இழைக்கலன்னு நீங்க சொல்லக்கூடாது மிஸ்டர் காமாட்சி நாயுடு. நேர்முக உதவியாளர் தவறு பண்ணிட்டாரு, அந்த தவறை நான் அப்ப அதுக்கு யாருங்க பொறுப்பு? பண்றேன்னு அவரு பண்ணாரு. அவரு பண்ணேன்னு சொல்லல, அது மட்டும் அவர்கிட்ட வேலை பார்க்கிறவன் செஞ்சதை அவர் வந்து அதை நான் கொடுத்து நான் பண்ணாரு. வழக்கறிஞரோட நீங்க ரொம்ப வாதாடுறீங்க. அவர் வழக்கறிஞர்னா அவர் வழக்கு சட்டம் படிச்சுட்டு தான் பேச முடியும்.
இந்த வழக்கறிஞர் சொல்லல, செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக களமிறங்கின வழக்கறிஞரை விட நீங்க பாலாஜி மட்டும் இல்லங்க, இதே இது வந்து நம்ம அதிமுக மேல வந்தாலும் மிஸ்டர் காமாட்சி நாயுடு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்களேன். சொல்லுங்க. அமலாக்கத்துறை ரெய்டு வராங்க, அவங்க எக்கச்சக்கமான இடங்கள்ல ரெய்டு பண்ணி அந்த ரெய்டுல கண்டுபிடிச்ச சில விஷயங்களை முறைகேடுகள் நடந்திருக்கு. அதுவும் எங்களுடைய இதுல சுமாரா 1000 கோடி. இன்னும் இது முறையாக விசாரிக்கப்பட்டால் இன்னும் இது பல ஆயிரம் கோடிகளை தாண்டும் போல இருக்கு. ஒரே நிமிஷம் என்னோட கேள்வி முடிச்சிடறேன் நான். இன்னும் பல ஆயிரம் கோடிகளை தாண்டும் போல இருக்கு அப்படின்னு ஒரு இக்கு வச்சுட்டு போறாங்க. அதை நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்னு ஒரு எதிர்க்கட்சி கேட்கறாங்க. ஏன் தெளிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அந்த வழக்கு நாங்க நீதிமன்றம் போயிட்டோம். அவங்க உள்ள வந்து அதை வந்து அரசு அதிகாரிகளை இவங்க விசாரணை பண்ணதே தப்புன்னு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் வழக்கு, புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது அதையும் நாங்க கூட என்ன அப்பா கூட அப்ப கூட எங்க மேல தவறு இல்ல அப்படின்னு உங்க வாயில வரவே இல்லையாங்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம்னு தான் சொல்றீங்களோ இல்லையா? எங்கெல்லாம் தப்பிச்சு ஓடலாம்னு தான் வழிகளை தேடுறீங்க. அவரை பத்தி நான் இப்ப பேச வரல, நான் தவற பத்தி பேசுறதுக்கு வரல. சார் இப்ப புரியுதா? தவற பத்தி தான் நீங்க பேசுங்க, வாங்க விவாதிக்கலாம்னு எதிர்க்கட்சி தலைவர் கூப்பிடுறாரு. ஆனா இப்ப நீங்க சொன்ன இதே வார்த்தை தான் ஆளும் அரசினுடைய வார்த்தைகளா இருக்கு. இத பத்தி நீங்க பேசக்கூடாது. சபாநாயகரும் அதுக்கு ஒத்து போகிறாரு. நீங்க பேசக்கூடாதுன்னு இத பத்தி எப்படி பேச முடியும்? ஆதென்டிகேட்டடா அவங்க என்னமோ நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்களா? நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி அமலாக்கம் சொன்னாங்க, ஒரு காவல்துறை சொன்னா அது ஊர்ஜிதமாயிருமா? காவல்துறை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. நீதிமன்றம் சொல்லணும், நீதிபதி சொல்லணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அதுதான் செல்லும். அதுக்காக தான் நீங்க டக்கு டக்குன்னு டெல்லி எல்லாம் ஆமா ஆமா டெல்லிக்கு போறோம், கத்திரிக்காய்க்கு போறோம். சும்மா இருமையா நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? சம்பந்தமா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு சட்டமன்றத்தில் முதல் நாள் என்ன சொன்னார்? எதிர்க்கட்சிகள் ஆதாரத்தோடு விக்னேஷ் மரணத்தை சொல்றாரு. சட்டமன்றத்தில் விவாதிச்சதுக்கு அப்புறம் தானே முதலமைச்சரை ஆமானிட்டாரு. விக்னேஷ் உண்மை, அதாவது தப்பு நடந்தா அந்த அதே மாதிரி தான் விவாதிச்சா வெளிய வந்துரும் சொல்றோம். அத தப்பு இத விவாதிச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்புறம் நீங்க உணர்ந்து ஒத்துக்குறீங்களோ? விசாரணை பண்ணி முத காவல்துறை கொடுத்ததா ரிப்போர்ட் அவர் சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அது என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணும்போது அது வந்து அதே மாதிரி தான் இதையோ அடுத்த நாள் விவாதிச்சோம்னா 40,000 கோடியா வெளிய வந்துரும் சொல்றோம். பாருங்க 40,000 கோடியா ஆமா சார், நாங்க லட்சக்கணக்கா கொள்ளை அடிச்சிட்டு இருக்கோம். அது பூரா நாங்க சேர்த்து வச்சிருக்கோம், வேணா வந்து எடுத்துட்டு போங்க. எங்க சொல்லுங்க சார், இந்த மாதிரி வாய்க்கு பத்தாம எல்லாம் பேச விவாதத்துல உட்கார்ந்து இப்படி நீங்க உண்மையெல்லாம் இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து தவறான தகவல்களை பரப்புரை பண்றதை ஒரு காலம் நாங்க ஏத்துக்க முடியாது. பேச்சுவாக்குல மேடம் சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு கே நேரு வீட்டுல இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு, இது நடக்கட்டும் சார். இங்க பாருங்க இருங்க சார், அவர் சட்டமன்றத்துக்கு வந்தார்ல, அவர் பயந்து கே நேரு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தார்ல, பயந்து போய் ஐயோ எங்க வீட்டுல ரெய்டு வந்து பயந்து நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். பாருங்க மடியில கனம் இல்ல, எங்களுக்கு வழியில பயம் இல்ல. அவர் ஏன் சட்டமன்றத்திற்குள் வந்து அமர்ந்து கொண்டார் என்கின்ற பாதுகாப்பை அவர் ஏன் நாடினாருங்கிறது அதுக்குள்ள இருக்க விஷயம். வெளிய இருக்க சொல்லி இருக்காங்க. வீட்ல ரைடு நடக்கும்போது சட்டமன்றத்துக்கு எதுக்கு வந்தாரு? சட்டமன்றத்துக்குள்ள வந்து இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு சபாநாயகரோட அப்ரூவல் தேவை. அதனால உள்ள போய் உட்கார்ந்து கூட 4:30 மணி வரைக்கும் எஸ்கேப் ஆறாடா டியூட்டி வழியா. இதுல பெரிய தைரியம் மனதைரியம் இவர்களுடைய தியாகம் வித்தியாசமா இருக்கு. இவங்க குறிப்பிடக்கூடிய தியாகம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் சட்டமன்றத்துக்கு வந்தா கூட தியாகம். எப்படி பாருங்க திமுகல ஆங்க தியாகம் தான். நாங்க எங்க தலைவர்கள் அப்படித்தான் சொல்லுவோம், நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். நீங்க வேணா எடப்பாடிக்கு எவ்வளவு வேணாலும் சொம்போடிங்க, இதெல்லாம் தவறான வார்த்தை. நீங்க பின்வாங்கணும். நீங்க இந்த வார்த்தை என்ன தப்பா சொல்லிட்டோம்? ரொம்ப தப்பு. என்ன தப்பு? நீங்க பணம் பெற்றதற்காக ஆளுங்கட்சி கிடைக்கிறது பேர் என்ன? அதுதான் சொப்படிக்கிறது. அதுதான் சொப்படிக்கிறது. உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்னே. நாங்க நேர்மையா மக்களுக்காக இருக்கோம். மேடம் வரையற பக்குவப்பட்டு பேசுங்க. லோ இதுக்கு நீங்க இல்ல இல்ல இத நீங்க பணம் பெற்றதற்காக ஆளுங்கட்சியோட வந்து இல்ல நீங்க தவறா சொல்லல. அந்த வார்த்தை நீங்க தப்பு இதெல்லாம் தவறுனா தவறா வெச்சுக்கோங்க. இல்ல சார் வெச்சுக்கோங்க. நீங்க வருத்தம் தெரிவிக்கணும். வருத்தம் தெரிவிக்கணும். இல்ல இப்படி நீங்க கொள்ளை அடிச்சோம் லஞ்சம் வாங்கணும்னா மட்டும் சொல்ல தெரியுது.
இங்க பாருங்க என்ன ஏங்க தவறு நாங்க இருக்கு? கொள்ளையடிச்சோன்னு சொன்னதை லஞ்சம் வாங்கணும்னு சொன்னதை அவங்க டாஸ்மாக்ல நடக்காத சொன்னா நடக்காதத சொன்னா டேட்டாவோட நீங்க நாங்க சொல்லுங்க. லஞ்சம் வாங்கியிருக்கோம் கருத்தை சொன்னதை நீங்க கருத்தால வாபஸ் எதிர்கொள்ளுங்க. வாங்குங்க. இங்க பாருங்க தனி மனித சார், தாக்குதல்கள் இங்க பாருங்க individual நாங்க person-அ பாருங்க. நீங்க தாக்குறத Mr. நாங்க காங்கிரஸ் லஞ்சம் please வாங்கணும் stop. லஞ்சம் வாங்கணும்னு சொன்னாங்க இல்ல ஒரு அதை நிமிஷம் வாபஸ் நிறுத்துங்க வாங்கிட்டோம் சார். No. நான் உங்களை சொல்லிட்டேன் unparliamentary word இங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதான் நான் allow allow பண்ண பண்ண மாட்டேன். வாபஸ் வாங்கிக்கிறேன் சார் விடுங்க இது அன்பார்லிமெண்ட் வேர்டு கிடையாது அது. இல்ல சார் நீங்க இத பின் வாங்கி அதான் தான் வாங்கிட்டேன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன திரும்ப ரொம்ப வாங்கணும் தப்பு வாங்கணும் சார். சும்மா சரி நீங்க இதுக்குள்ள அங்க வாங்க பாருங்க ஆனா ஒரு விஷயம் இப்ப இந்த லஞ்சம் வாங்க கத்திரிக்காய் பத்தி எல்லாம் பேசக்கூடாது எதுக்கு லஞ்சம் யாரு நீங்க என்ன லஞ்சம்னா எதுல லஞ்சம் இல்ல. எந்த கோர்ட் சொல்லிருக்கு எந்த நீதிமன்றம் சொல்லிருக்கு அப்படி சும்மா விசாரிக்கணும்னா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆக்ரோஷமா நீங்க பேசிட்டு இல்ல லஞ்சம் வாங்கினதே யாரு சொன்னா லஞ்சம் வாங்கினோம் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க நீதிமன்றம் எங்க சொல்லிருக்கு ரொம்ப திமுக சுருக்கமா. அரசு இல்ல, லஞ்சம் அவர் ஏதோ வாங்கிருக்கு. சொல்ல நினைக்க அதுக்கு அவர் எதை வேணாலும் பேசட்டும் யார் வேணாலும் பேசட்டும் லஞ்சம் வாங்கினார் யார் சொன்னதுன்னா காமாட்சி நாயுடு யாரும் சொல்லல குளித்தலையில கரூர்ல கூட்டத்துல இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் செந்தில் பாலாஜி கொள்ளையடிக்கிறாரு கண்டக்டருக்கு இத்தனை கோடி வாங்குறாரு இத்தனை லட்சம் வாங்குறாரு டிரைவருக்கு இத்தனை லட்சம் வாங்குறாரு மெக்கானிக்கு இத்தனை லட்சம் நம்மளுக்கு தெரியாது நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் நமக்கு தெரியும் முதல் அதனால இவர் என்ன நடவடிக்கை அவர் சொல்றாரு மேலதான் ஆட்சி ஸ்டாலின் வந்த பொய் உடனே சொல்றாருன்றாரு இங்க பாருங்க. காமாட்சி நாயுடு அது அவங்க அரசியல்ல கட்சியில பொது மேடைகள்ல பேசுற இதெல்லாம் பேச்சு. அசிங்கமா இல்லையா? இதுக்கு பேரு என்ன? இங்க வந்து மேடம், please. எங்க இல்ல, அரசு இதுக்கு பேரு என்ன? அவர் பேசுறாருல என்ன? அவர் இது முதிர்ச்சி அசிங்கமா இல்லையா? பேசுறாருன்னா நீங்களும் அப்படி நான் பேசக்கூடாது. பேசல இதுக்கு No, no, இந்த no, மாதிரி no. விளக்கம் கொடுக்கிறதுக்கு அசிங்கமா இல்ல, இல்லையா இல்ல, இல்ல, கேக்குறேன். please, நான் please. அப்பையும் கூட வேணாம். தனி மனித தகவல் செய்ய மாட்டேன். இல்ல, வேணாம். நான் எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதான் அவரை நீங்க மாதிரி அதனால நான் நாங்க லஞ்சம் வாங்குறோம் அவரை மாதிரி லட்சக்கணக்கான நான் கோடி பேச எல்லாம் இது அவரோட லஞ்சம் நேரம் வாங்குறோம். நான் கேட்டுட்டு வர்றாரு இல்ல லஞ்சம் சார். வாங்குறோம். இப்ப திமுகல சேர்ந்தவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அரசியல் ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா இது காழ்ப்புணர்ச்சியா சார் இது இங்க உங்களுக்கு பாருங்க, நியாயமா ஒரு இருக்கு விஷயம் அப்புறம் நல்லா அவங்க கேட்கறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. கேட்காம ஒரு விஷயம் இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சட்டமன்றத்துல சபாநாயகர் என்ன சொன்னாரு ஏன் எதிர்க்கட்சி தலைவர் விவாதிக்கலாம்னு கேக்குறாருல்ல அதுக்கு என்ன ஏன் சொன்னாரு? அனுமதி மறுக்கிறாரு மறுக்கதை எப்படி மறுக்காரு இந்த கேள்வி நேரம் முடியட்டும் முடிஞ்ச உடனே எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு 2021க்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்ப எதிர்க்கட்சி தலைவரா எழுந்த பொழுது தினந்தோறும் சட்டமன்றம் நடக்கிற அன்னைக்கு தினந்தோறும் 10 முறை வெளியில வந்துட்டு போவாங்க வெளியில வந்து ஒரு பிரஸ் ஆமா. என்னன்னா எங்களை பேச ஏன் இப்ப நீங்க பிரஸ் கொடுக்கலையா நீங்க கத்தலையா படம் வச்சுட்டு ஏன் இன்னைக்கு நடக்கலையா நேத்து நடக்கலையா முந்தா நாள் நடக்கலையா டெய்லி தான் நடக்குது டெய்லி தான் எல்லாம் கூட்டிட்டு இருக்கு பெஞ்ச் மேல ஏறி நின்னு பேப்பர் கிழிச்சு ராக்கெட் விட்ட விஷயங்கள் எல்லாமே மக்கள் பார்த்திருக்காங்க ஆமா ஆகையால நம்ம இத பத்தி பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க அதெல்லாம் கதை விடாதீங்க சார் சார் நீங்க உங்க கதையெல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு மக்களுக்கு நீங்க கதை விடுறது மக்களுக்கு புரியல பாப்போம் அது நான் சட்டமன்றத்துல இன்னைக்கு அப்பாவி என்ன சொன்னாரு எதிர்க்கட்சி மக்கள் தலைவர் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லா டிவிலயும் போட்டு காட்டிட்டாங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்க வேணா தவிர எல்லா வேணா பல விஷயங்களை கட்டிங் வெட்டிங் ஒட்டிங் எல்லாம் ஆமா பண்ணலாம் கட்டிங் ஒட்டிங் ஆனா நாங்க இதுக்கு வந்து முன்னாடி இருந்த அரசு அப்படி பண்ணாங்களா இல்லையா மக்களுக்கு தெரியும்ல நாங்க சினிமா படம் ஓடுறதுனால வெட்டி ஒட்டி கட்டி பண்ணிட்டு இருக்கோம் ஆமா சார் ஏன்னா நீங்க தினந்தோறும் சினிமா நடத்திட்டு இருக்கீங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவர் சொல்றாரு அவர் எல்லாம் இந்த பாருங்க மறுபடி வார்த்தை சரியில்லை இந்த ஜால்ரா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யார பேசினாலும் தவறானது நான் வர இருங்க என்ன சார் இருக்கு அப்படி என்னதான் இவர் தியாகம் பண்ணிக்கிட்டாரு ஏன் இவரு இவ்வளவு இதா மெனக்கெட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடுறீங்க தியாகின்னு பட்டம் கொடுக்குறீங்க சட்டமன்றத்துல பேசணும்னு சொன்னா அப்படியே பொத்தி பாதுகாக்கிறீங்க என்ன காரணம் சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் வந்தா அந்த பால் பூரா கெட்டு அதத்தான் சொல்றேன் ஏன் அந்த விஷத்தை வச்சிருக்கீங்க எடுத்து வெளியில போடுங்கன்னு அவங்க சொல்றாங்களோ இல்ல தவறே செய்யாத ஒரு செந்தில் பாலாஜியை பார்த்து அவர் குற்றம் நீங்க என்ன நீதிபதியா ஐயோ நீங்க நீதிபதியா இல்ல நீங்களா இப்பதான் சொன்னீங்க நீதிமன்றம் இருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பேசலாம் அவரா சொல்ல முடியும் விசாரணையில இருக்கு நீதிமன்றம் இருக்கு நீதிபதி விசாரிப்பாரு எல்லாம் சொன்னீங்கல்ல வேணுமா நீங்க முத்திர குத்துறீங்க முத்திர குத்தலையே நான் என்ன சொல்றேன் குற்றவாளி இல்லைன்னு நாங்க சொல்றோம் அன்னைக்கும் சொன்னோம் நல்ல வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்ப நீதிமன்றம் சொல்றவளையும் அதையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்ப நாங்க வாய்ப்புடி சட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா ரொம்ப தவறு நீதிமன்றம் சொன்னா யார் சொல்லுவா இல்ல இந்த ஆணவம் இருக்கு இல்லையா
இது உண்மையிலுமே சொல்றேன், இது பாப்போங்க, மிகப்பெரிய நாங்க- ஆணவம். இங்க பாருங்க, இந்த நான் வாய்ப்பூட்டு ஆணவமா- சட்டம் போட்டிருக்கீங்களா? ஆமா. வாய்ப்பூட்டு சட்டம் யார் சொன்னா? பின்ன என்ன, யாரும் அது வரைக்கும் பேசக்கூடாது, கப்சுப்னு இருக்கணுங்கிறீங்க. சபாநாயகர் என்ன அப்பெல்லாம் இருக்க சொன்னாரு? முடியாது. அப்புறம் எதுக்கு சட்டமன்றம்? இருங்க அப்புறம் எதுக்கு சார். மக்கள் சரி, எல்லாத்தையும் இன்னைக்கு MLA வை இருங்க தேர்ந்தெடுத்து சார். அனுப்பிச்சிருக்காங்க? இங்க பாருங்க, எடப்பாடியார் வெளியில வந்த உடனே என்ன பிரஸுக்கு என்ன பேட்டி கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு? அதை அப்படியே அடாப்ட் பண்ணுங்க. நாளைக்கு வாங்க, நாளைக்கு பேசுங்க. உங்களுக்கு டைம் கொடுக்கலைன்னா அப்புறம் கேளுங்க. டைம் சார், இந்த கொடுக்கலாம். விஷயத்தை இல்ல, பத்தி அது பேச ஏன் அப்ப டைம் என்ன கிடையாது சார். ஒரு நாள் அனுமதிக்க முழுக்க உட்கார்ந்து கூடாது. ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து சார், என்ன பதில் சொல்லணும் சார், இங்க எழுதுவீங்களா? பாருங்க. என்ன சார் இது? டாஸ்மாக் சட்டமன்றம் எதுக்கு சார் அப்புறம்? டாஸ்மாக் இடி சொன்ன விஷயத்துல இல்ல, discussion இந்த ஒரு கிடையாது. விஷயம் மட்டும் இல்ல சார், எதை பற்றி பேசணும், இதை பற்றி தனி தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வாங்க. எதிர்க்கட்சி கொண்டு வந்தா மட்டும், எதிர்க்கட்சி பேசினா மட்டும் இல்ல அதை பத்தி பேசக்கூடாது. ஏன்? இல்ல ஏன் போன சார், வாரம் கூட ரொம்ப சொன்னாங்களே, நீதிமன்றத்துல- பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசுறாரு, அவர் வீட்டுல போய் அவ்வளவு அசிங்கம் பண்றாங்க, அதை பத்தி விவாதிக்கணும், தனி தீர்மானம் கொண்டு வராங்க, அதை பேச இல்ல, அது முடியாது. மட்டும் இல்ல சார். இது நீட் ஒரு- எக்கச்சக்கமான இது ஒரு விவகாரம். பெரிய issue சார், வாங்க நீட் சார், வழக்கு இது மிகப்பெரிய issue உச்சநீதிமன்றத்தில் வாங்க. இருக்கும்போது நம்ம ஒரு சட்டமன்றத்துல தனி அதை மனிதனுக்காக நீக்கணும் தீர்மானம் போட்டு ஒரு அனுப்பலையா? தனி தீர்மானம் கொண்டு வருவாரா ஒரு சார், எதிர்க்கட்சி சார், தலைவர்? சார், நீட் வழக்குல இல்ல, அசிங்கமா இல்ல இல்ல, உங்களுக்கு? நீட் வழக்கு அனிதாவுக்காக நம்ம உச்சநீதிமன்றத்தில் எதுவுமே இருக்கும்போது பண்ணல. ஒரு தனி மனிதருக்காக, அனிதாவுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா குரல் கொடுக்கலையா? ரொம்ப அனிதாங்கிற பொண்ணு கொச்சைப்படுத்துறீங்க வேற. சார். நீங்க இங்க என்ன பாருங்க. சார்? நீங்க சார், அதோட எல்லாரும் ஒண்ணுதான் அதோட சார். மேற்படியால நீங்க இங்க பாருங்க, compare பண்ணி பார்க்காதீங்க. சட்டமன்றத்தில் சும்மா இருங்க. இங்க பாருங்க, சட்டத்தின் கீழ் எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒண்ணுதான். அதுக்காக நீங்க இதுல ஒருத்தங்கள இதுக்கு இல்ல அதுக்கு சார், இப்ப இல்ல இப்ப காமாட்சி இப்ப நாயுடு, ரொம்ப சேர்க்காதீங்க. தப்பு, ஆமா. ரொம்ப தப்பு. ஏன் இந்த அளவுக்கு நீங்க வந்து மத்தவங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கறதுக்கான காரணத்தை நீங்க வாயால சொல்லவே தேவையில்ல. மக்களுக்கு நீங்க பேசுனீங்க மக்களுக்கு இல்லையா? தெரியும் இந்த சார். தொனியில இருந்தே இங்க பாருங்க. மக்களுக்கு தெரியும் சார். மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பா நன்றி தெரியும். மிஸ்டர் காமாட்சி பாப்பா, நாயுடு. 26 தேர்தல்ல அமைச்சர் தெரியும். பாப்பா, அமைச்சரை யார் ஏன் ஜெயிக்கிறான்னு இவ்வளவு பாருங்க. பாதுகாக்கிறீங்க அப்படிங்கறது முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் இருந்து தெரியுது. ஏன் திமுக காரங்க இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கறதும் உங்களுடைய பேச்சுக்கள் இருந்தே பாப்போம், மக்களுக்கு பாப்போம், தெரிஞ்சிட்டு. பாப்போம். நன்றி.